ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. ஸோ நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமியில் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கான கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. ஸோ பேட்ச் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80% க்ளோஸ் ஆயிருச்சு. நமக்கு வந்து பேட்ச் 2க்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கான அந்த பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாமே தூக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணி எழுத முடியும். ஸோ எல்லாருமே வந்து அப்ளை பண்ணி எழுதுங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது அப்படின்னா வந்து ஏப்ரல் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதுக்கான எக்ஸாம்ஸ் ஜூலை மாதம் இருக்க போகுது. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரிப்பரேஷனில் ஒரு பார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் அவைலபிளாக இருக்கு. அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2012 இருந்த கொஸ்டின் பேப்பர், தென் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின் பேப்பர் 2018 இருந்த கொஸ்டின் பேப்பர். 2 கொஸ்டின் பேப்பர் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு. ஓகேங்களா? மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் மட்டும் தனியாக மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் பேப்பர் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு. அப்ப டிஎன்பிசியில் இது வரைக்கும் நடந்த 2 கொஸ்டின் பேப்பர் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் நடந்திருக்கு. அதுல இந்த 2012 நடந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து மெக்கானிக்கல்ல மட்டும் தனியா ஒரு 200 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ஆட்டோமொபைல்ல மட்டும் தனியா ஒரு 200 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முன்னாடி வந்து 2012 நடந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆப்ஷனலா எது வேணா எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மெக்கானிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் மட்டுமே தனியா எடுத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 200 கொஸ்டின் அட்டன் பண்ணி ஜிஎஸ் அட்டன் பண்ணிட்டு நீங்க வந்து எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகலாம். அதே மாதிரி நீங்க ஆட்டோமொபைல் இருக்குன்னா ஆட்டோமொபைல் மட்டுமே 200 கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்க அப்பியர் ஆகலாம். ஓகே, இப்படிதான் பேட்டர்ன் இருந்துச்சு. இப்போ 2018 நடந்த எக்ஸாம்ல அந்த பேட்டர்ன் மாத்தியாச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமொபைல இருந்து 100 கொஸ்டின்ஸ் வரும், மெக்கானிக்கல்ல இருந்து 100 கொஸ்டின்ஸ் வரும். கம்பல்சரியா நீங்க 2 கொஸ்டின்ஸுமே 2 சப்ஜெக்ட்டுமே நீங்க அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரியான ப்ரொசீஜர் மாத்திட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2024 நடக்கப்படக்கூடிய மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கும் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால இது வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கங்க. அப்போ நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர் எதை பேஸ் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஆட்டோமொபைலில். ஓகேங்களா? ஸோ பியூரா ஆட்டோமொபைல் பார்ட்டில் மட்டும் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அது எந்த சப்ஜெக்ட்ல இருந்து வந்திருக்கு, அது எவ்வளோ டெப்த்தான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போறோம். அதுவும் இல்லாமல் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆல்ரெடி நம்ம இதை பற்றி ஒரு 2 வீடியோ போட்டிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷனில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி கம்பேர் பண்ணி சிலபஸை படிக்குது. ஏன்னா நமக்கு ஆட்டோமொபைல் சிலபஸ் இருக்குது, மெக்கானிக்கல் சிலபஸ் இருக்குது. ரெண்டுமே எப்படி கம்பேர் பண்ணி காமன் சப்ஜெக்ட்ஸ் எது ஃபர்ஸ்ட் எடுத்து இனிஷியலாக படிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் பண்ணோம் அப்படின்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், வீடியோ லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம் ஒரு காமன் வாட்ஸ்அப் குரூப் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்காக. ஓகேங்களா? ஸோ அந்த காமன் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம எல்லா டீடைல்ஸும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான ஃப்ரீ மெட்டீரியல் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். எம்சிக்யூஸ் டெய்லியும் போஸ்ட் பண்ணுறோம் குவிஸ் மோட்ல. அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ 2012 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமொபைலில் 200 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. மெக்கானிக்கல் பார்ட்ல 200 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 200 கொஸ்டின்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை கன்சிடர் பண்ணி இதில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு கேட்டிருக்காங்க, எந்தெந்த பார்ட்ல இருந்து வந்திருக்குன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ நான் எடுத்துருக்க கொஸ்டின் பேப்பர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து 2012 ஆட்டோமொபைல் பார்ட்ல இருந்து 200 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். நமக்கு ஆல்ரெடி சிலபஸ் நம்ம பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஆட்டோமொபைல் பார்ட்னா பியூர் ஆட்டோமொபைல் மட்டும் நம்ம கொஸ்டின் கேட்க போறது கிடையாது. நிறைய வந்து மெக்கானிக்கல் சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து நம்ம தனியாக பார்ப்போம். இப்போதைக்கு 2012 ஆட்டோமொபைல் பார்ட்ல இருக்க 200 கொஸ்டின்ல எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஆட்டோமொபைல் பார்ட்ல இருந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஆட்டோமொபைல் பார்ட்ல நம்ம என்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா வந்து ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, பாடி பில்டிங் டெக்னாலஜி இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தா இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு. ஓகேங்களா? அது தென் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் இருக்கு. இது மாதிரி 5 சப்ஜெக்ட் பியூரா வந்து நமக்கு ஆட்டோமொபைல் இருக்கு. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி பர்டிகுலர் டாபிக்ஸ்ல நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ 2012 ஆட்டோமொபைல் கொஸ்டின்ஸ்ல 200 கொஸ்டின், டோட்டல் 200 கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட் 40 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து பியூர் ஆட்டோமொபைல் இருந்து ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பாருங்க, from the following statement which does not comes under the requirement of good fuel. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபியூவல்ஸ் அண்ட் ஃபியூவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு டாபிக் இருக்கு. ஓகேங்களா? ஃபியூவல்ஸ் அண்ட் ஸோ அந்த ஃபியூவல்ஸ் அண்ட் ஃபியூவல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல நமக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா வந்து ஒரு 4 வகையான கொஸ்டின்ஸ் கேட்கறது நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குமா. ஓகேங்களா? அதாவது என்னன்னா கரண்டா ஆட்டோமொபைல்ஸ் நம்ம என்ன மாதிரி ஃபியூவல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ அட்வான்ஸ் ஃபியூவல்ஸ் வந்துருச்சு இல்லையா, அதை பத்தி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபியூவல்ஸ் பத்தி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபியூலோட கலோரிஃபிக் வேல்யூ கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி, நீங்க ஆட்டோமொபைல்ல நீங்க டிப்ளமோ லெவல் எக்ஸாம் இருந்தாலும் சரி, நீங்க டிகிரி லெவல் எக்ஸாம் இருந்தாலும் சரி, நீங்க எந்த எக்ஸாம் எடுத்து பார்த்தாலும் கலோரிஃபிக் வேல்யூ கொஸ்டின் பேப்பர் இல்லாம கொஸ்டினே இருக்காது. ஓகே, கலோரிஃபிக் வேல்யூ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப அதனால இப்போ இருக்கிற கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபியூவல்ஸுக்காக நீங்க கலோரிஃபிக் வேல்யூ தெரிஞ்சு வச்சு ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் ஒரு ரேஞ்சாவது தெரிஞ்சு வச்சு ரொம்ப நல்லது. எக்ஸாக்டா அந்த வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்காம அட்லீஸ்ட் இந்த ரேஞ்சாவது தெரிஞ்சு வச்சு ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தனியாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டிப்பா பார்த்துக்கணும், ஃபியூலோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அண்ட் தென் அதோட யூசேஜ் அண்ட் ஸ்மோக் வேல்யூ. ஓகேங்களா? யூசேஜ் அண்ட்
ஸ்மோக்னா எந்த அளவுக்கு அது வெளியில வந்து நம்ம எந்த ஃபியூல் யூஸ் பண்ணா என்ன மாதிரி ஸ்மோக்லாம் வெளில வருது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த 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 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் வந்து நாட் ஒன்லி டேரக்டா நான் கொஸ்டினை வாசிச்சுட்டு அதுக்கு ஆன்சர் மட்டும் கொண்டு போறது வேலை கிடையாது. இந்த கொஸ்டின்ல இருந்து என்ன மாதிரியான கொஸ்டின்லாம் நமக்கு அப்கமிங் 2023 மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆட்டோமொபைல் பார்ட்ல கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுவும் குறிப்பா மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆட்டோமொபைல் பார்ட் படிக்கிறவங்க கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதுவும் குறிப்பா மீன்ஸ் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ப்ரிப்பேர் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அப்ப என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இதுல வந்து இந்த கொஸ்டின் ரொம்ப தெளிவா பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஃப்ரம் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் விச் டஸ் நாட் கம்ஸ் அண்டர் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் குட் ஃபியூல். ஒரு குட் ஃபியூலுக்கு எதெல்லாம் வந்து குட் ரெக்யர்மெண்ட் இல்ல அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? வேற ஒன்றும் கிடையாது. அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பாருங்க, இட் ஹேவ் அ ஹை கலோரிஃபிக் வேல்யூ. இட் ஹாஸ் ஹை கலோரிஃபிக் வேல்யூ. கண்டிப்பா கலோரிஃபிக் வேல்யூ அதிகமான எஃபிஷியன்சி அதிகமாக தான். கண்டிப்பா ஒரு குட் ஃபியூலுக்கு கண்டிப்பா கலோரிஃபிக் வேல்யூ அதிகமாக தான் இருக்கணும். ஓகேங்களா? அதனால தான் பார்த்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோல் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து ஆந்திர சைடு தான் இருக்கிறதுல அதிகமான கலோரிஃபிக் வேல்யூ இருக்கும் கம்பேர் டு அதர் டைப்ஸ் ஆஃப் கோல், பிட்டமினஸ், பீட் அதெல்லாம் பார்க்கும்போது. ஓகேங்களா? அப்ப நம்ம ஆந்திர சைடு கோல் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், அதிகமான நமக்கு வந்து எஃபிஷியன்சி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த மாதிரியான கலோரிஃபிக் வேல்யூ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், அதுல எது ரொம்ப அதிகமா இருக்குது அதை மட்டும் நீங்க பார்த்து வச்சுங்க. அப்ப கண்டிப்பா ஒரு குட் ஃபியூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலோரிஃபிக் வேல்யூ கண்டிப்பா அதிகமாக தான் இருக்கணும். அது கரெக்ட். ஓகேங்களா? அண்ட் தென் இட் ஹாஸ் நாட் ப்ரொடியூஸ்ட் எனி ஹார்ம்ஃபுல் கேசஸ். கண்டிப்பா. ஓகேங்களா? அப்ப ஸ்மோக்குங்கிறது பார்த்தோன்னா வந்து அது என்ன பண்ணக்கூடாது, ஒரு ஹார்ம்ஃபுல் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஃபியூலை யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு ஹார்ம்ஃபுல் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பா அது குட் கலோரிஃபிக் வேல்யூடைய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். அதுக்கப்புறம் தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, இட் ஹாஸ் ஹை இக்னிஷன் டெம்பரேச்சர். இட் ஹாஸ் ஹை இக்னிஷன் டெம்பரேச்சர். ஓகேங்களா? எப்பயுமே இக்னிஷன் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அதிகமா ப்ரெஷர் பண்ணி என்ன பண்ணணும், அதை வந்து கம்ப்ரஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? அப்ப இக்னிஷன் டெம்பரேச்சர் அதிகமாக நமக்கு வந்து எஃபிஷியன்சி குறையும். ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு குட் ஃபியூல் இக்னிஷன் டெம்பரேச்சர் கம்மியா இருக்கணும். கம்மியா இருந்துச்சுன்னா ரொம்ப கம்மியா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் மாடரேட் வேல்யூவா இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்தோன்னா நமக்கு தப்பு. இதுதான் வந்து நாட் ரெக்யர்மெண்ட் ஆஃப் குட் ஃபியூவல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டி பார்ப்போம். ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷன் ஃபுல்லா படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, 4 ஆப்ஷன் படிங்க. ஓகேங்களா? இட் ஹாஸ் ப்ரொடியூஸ் லெஸ் ஸ்மோக். கண்டிப்பா வந்து பார்த்தோன்னா ஸ்மோக் கண்டிப்பா கம்மியா ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஒரு கொஸ்டின்ஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து என்னென்ன வேல்யூலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோங்கிறது பார்க்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ 4 ஆப்ஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா 4 வகையான நீங்க கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ற மாதிரி கத்துக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியும். ஓகேங்களா? எஸ். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இது இந்த கொஸ்டின் எதுல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நான் ஏஇன்னு மென்ஷன் பண்றேன். ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இப்போ 2012 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ்னு எடுத்தீங்கன்னா அந்த ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ் வரிசையா வந்து 20 கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வரிசையே எல்லா கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க. அப்படி வரிசையாவே பார்த்துட்டு போயிடலாம். அப்ப 41வது கொஸ்டின் பாருங்க, இண்டிகேட்டர் பவர் இஸ் டிஃபைன்ட் அஸ். ஓகேங்களா? சோ இது வந்து பார்த்தா வந்து டெஸ்டிங் ஆஃப் ஐசி இன்ஜின் அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழ வரும். இதுவும் ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ் கீழ தான் வருது. ஓகேங்களா? டெஸ்டிங் ஆஃப் ஐசி இன்ஜின்ல இண்டிகேட்டர் பவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி, டெஸ்டிங் ஆஃப் ஐசி இன்ஜின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு இன்ஜின் வந்து ரன் பண்றோம் அப்படின்னா அந்த இன்ஜின்ல இருந்து நமக்கு எவ்வளவு பவர் கிடைக்குது, அதுல வந்து பார்த்தா எவ்வளவு ஃபிரிக்ஷனுக்காக போகுது, இவ்வளவு வந்து இண்டிகேட்டர் பவருக்காக போகுது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறது தான் இண்டிகேட்டர் பவர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அப்ப நமக்கு இண்டிகேட்டர் பவர் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம டோட்டலா எவ்வளவு பவர் கிடைக்குது, அந்த பவரை நம்ம ஃபிரிக்ஷன்ல எவ்வளவு லாஸ் பண்றோம், எவ்வளவு வந்து நமக்கு வந்து ஆக்சுவலா பவர் டெவலப் இருக்கு, அதான் வந்து பார்த்தா இண்டிகேட்டர் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். தி ஆக்சுவல் பவர் டெவலப்டு இன்சைட் அன் இன்ஜின், தட் இஸ் கால்ட் இண்டிகேட்டர் பவர். இட்ஸ் கால்டு இண்டிகேட்டர் பவர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா அந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கேட்கலாம், இண்டிகேட்டர் பவர் கேட்கலாம், டோட்டல் பவர் கேட்கலாம், பிரேக் பவர் கேட்கலாம், எல்லாமே கேட்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க அந்த டெஸ்டிங், ஓகேங்களா, நான் இங்க எழுதிடுறேன். ஏஇல மீன்ஸ் ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ்ல இன்ஜின் டெஸ்டிங் பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஜின் டெஸ்டிங் பார்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இன்ஜின் டெஸ்டிங் பார்ட் ஃபுல்லா பார்த்து வச்சுங்க. இன்ஜின் டெஸ்டிங்ல என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றாங்க, டைனோமீட்டர் யூஸ் பண்றாங்களா, இல்ல வாட் டைப்ஸ் ஆஃப் இன்ஜின் டெஸ்டிங் வந்து யூஸ் பண்றாங்க, மல்டி சிலிண்டர் இன்ஜினுக்கு என்ன மாதிரி டெஸ்டிங் மெத்தட் யூஸ் பண்றாங்க, எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த ஏரியா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 போஸ்டிங்க்கு, அந்த பர்டிகுலர் எக்ஸாம்க்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் we move on to 42nd question. which one of the following is constant volume cycle? ஓகேங்களா? சோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டோமொபைலையும் கேட்டகரைஸ் பண்றோம் இந்த கொஸ்டின்ல, இதே வந்து தெர்மோடைனமிக்ஸ் மிஷின் கேட்டகரைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பட் இருந்தாலும் நம்ம இது வந்து ஏஇ பார்ட் மீன்ஸ் என்னன்னா ஆட்டோமொபைல் இன்ஜின் பார்ட்ஸ்ல வந்ததால நம்ம ஆட்டோமொபைல் இன்ஜின் பார்ட்ஸ்ல கேட்டகரைஸ் பண்றோம். இது கீழே கொடுத்திருக்கிற சைக்கிள்ஸ் இது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள்னா நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். இட்ஸ் ஆட்டோ சைக்கிள். ஓகேங்களா? ஆட்டோ சைக்கிள் பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்றது ஆட்டோ சைக்கிள், இதுதான் கான்ஸ்டன்ட் வால்யூம் யூஸ் பண்றது. ஓகே, அப்ப டைரக்டாவே உங்களுக்கு ஆன்சர் தெரியும். அப்ப டீசல் சைக்கிள் தனியா இருக்கு, பிரெட்டன் சைக்கிள் தனியா இருக்கு, கார்னாடா சைக்கிள் தனியா இருக்கு. அதோட வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சீங்க. அதோட சைக்கிள்ஸோட டயக்ராம் தெரிஞ்சு வச்சீங்க. டிஎஸ் டயக்ராம், பிவி டயக்ராம் எல்லாமே தெரிஞ்சு வச்சீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் டைரக்டாவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டயக்ராம் கிராஃப் போட்டு அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. கிராஃப் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கிராஃப் எந்த சைக்கிள்கானது அப்படின்னு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அப்ப சைக்கிள்ஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவுமே வந்து ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ்ல நம்ம கேட்டகரைஸ் பண்ணோம் இந்த பர்டிகுலர் கொஸ்டின். அடுத்து பார்ப்போம்.
அடுத்து 43rd கொஸ்டின் பார்ப்போம். காமன்லி யூஸ்டு மெட்டீரியல் ஃபார் இன்சுலேட்டர் ஆஃப் ஸ்பார்க் பிளக் இஸ். ஓகேங்களா. ஸோ ஸ்பார்க் பிளக் இக்னிஷன் தனியாகவே நமக்கு வந்து இருக்குமா? ஓகேங்களா. இக்னிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனியாகவே நமக்கு வந்து இக்னிஷன் வந்து தனியாகவே நமக்கு சப்ஜெக்ட்ல இருக்கு. அதுவும் ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ்ல இக்னிஷன் தனியாக பார்ட் இருக்கு. என்ன டைப்ஸ் ஆஃப் இக்னிஷன் யூஸ் பண்றாங்க, ஸ்பார்க் பிளக்ல என்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் யூஸ் பண்றாங்க, ஓகேங்களா, டைமிங் எப்படி செட் பண்றாங்க, எல்லாமே நமக்கு இருக்கு. இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒன்லி அந்த ஸ்பார்க் பிளக் மட்டும் தனியாக எழுதி கேட்டிருக்கான். ஓகேவா, ஸ்பார்க் பிளக் மட்டும் தனியாக எழுதி கேட்டிருக்கான். ஓகே, இதுவுமே நான் வந்து கேட்டகரைஸ் பண்றது ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ் கீழே கேட்டகரைஸ் பண்றேன். ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ் கீழே கேட்டகரைஸ் பண்றேன். அப்ப என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, காமன்லி யூஸ்டு மெட்டீரியல் ஃபார் இன்சுலேட்டர் ஆஃப் அ ஸ்பார்க் பிளக். ஓகேங்களா. ஸ்பார்க் பிளக்ல இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஏன் இன்சுலேட்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஸ்பார்க் பிளக்ல நமக்கு 2 டெர்மினல் இருக்கும். அது 2 டெர்மினலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கேப் என்ன பண்ணிருப்போம், அது வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிருப்போம். அப்படி பர்டிகுலர் கேப்ல மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறதால தான் அது ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகுது நமக்கு என்ன கிடைக்குது, நமக்கு வந்து அதுல வந்து இக்னிஷன் வருது. ஓகேங்களா. இது அப்ப அந்த 2 டெர்மினல் நான் என்ன பண்ணேன், ஏதோ ஒரு இன்சுலேட்டர் வச்சு என்ன பண்ணணும், நான் வந்து செப்பரேட் பண்ணி வைக்கணும் இல்லையா. அப்போ அந்த இன்சுலேட்டர் நான் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் யூஸ் பை அலுமினா தான் என்ன பண்ணுவோம், அந்த இன்சுலேட்டராக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அலுமினா தான் இன்சுலேட்டரா யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் டேரக்டான கொஸ்டின் தான். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த மாதிரியான பிஒய் கொஸ்டின் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டின் நம்ம என்ன பண்றதுக்கு, நம்ம இப்போ 2024 மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஓகேங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30% ஆஃப் கொஸ்டின் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து 15லேருந்து ஒரு 20-25 கொஸ்டின் வரைக்கும் அப்படியே நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. இது மாதிரியான எக்ஸாம்ஸ்ல. ஸோ அப்போ பார்த்து வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இக்னிஷன் டைம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இக்னிஷன் டாபிக்ல தான் வந்திருக்கு. ஓகேங்களா. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ் தான் வந்திருக்கு. இக்னிஷன் டைம் பொறுத்த வரைக்கும் இக்னிஷன் டைமிங் கேன் பி அட்ஜஸ்டட் பை. ஓகேங்களா. இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா நீங்க ஒரு காமன் சென்ஸ் வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா. அப்ப இக்னிஷன் டைம் எப்படின்னா, நம்ம ஸ்பார்க் பிளக்ல இக்னிஷன் டைம் எப்படி வந்து நார்மலா அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, அக்யூரேட் கிளாக். அக்யூரேட் கிளாக்ங்கிறது பெருசா வந்து நமக்கு இது கூட சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு பாட்டு தோணுது. அப்ப அது கிடையாது. அடுத்து ஸ்டாப் வாட்ச், அடுத்து வேக்யூம் கேஜ். இது வந்து பார்க்கும்போது பார்த்தோன்னா நமக்கு டிஃபரெண்டா இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் எதுனா சி ஆப்ஷன் தான். சி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஒரு வகையில் இப்படி ஆன்சர் பண்ணலாம். ஆனா நமக்கு வந்து இக்னிஷன் டைம் கேன் பி அட்ஜஸ்டட் பை ஒன்லி இந்த ஸ்ட்ரோபோஸ்கோபிக் லைட் அப்படிங்கிறதா. இது பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இக்னிஷன் டைமிங் வந்து அட்ஜஸ்ட் பண்றோம். ஓகேங்களா. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் டேரக்டா வந்துச்சு அப்படின்னா மற்ற ஆப்ஷனும் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா. அதையும் பார்த்து வச்சுங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ஸ் அண்டர் த இக்னிஷன் சப் டாபிக் ஆஃப் ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, பேட்டரியில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன சார் பேட்டரியில இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்போ வந்து ட்ரிபிளியா, இது வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கிடையாது கேட்டீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் தான். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல நம்ம இக்னிஷன்ல வந்து பார்த்தோன்னா நமக்கு எங்க இருந்து நம்ம இக்னிஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பேட்டரியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா பேட்டரி நம்ம பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா. இப்போ பேட்டரியில இருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம இக்னிஷன் ஸ்பார்க் பிளக் வரைக்கும் இருக்கிறது இக்னிஷன் சர்க்யூட் ஃபுல்லாவே. ஓகேங்களா. அப்போ இக்னிஷன் சர்க்யூட்ல பேட்டரியும் வரும். ஓகேங்களா. பேட்டரி நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா 45th கொஸ்டின்ல பேட்டரி எலக்ட்ரோலைட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அப்ராக்சிமேட். ஓகேங்களா. பேட்டரியில எலக்ட்ரோலைட் ஒன்று யூஸ் பண்ணுவோம், எலக்ட்ரோட்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுவோம். அப்போ பேட்டரியில் இருக்க எலக்ட்ரோலைட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பை வால்யூம்ல என்னல எதில் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின் கேட்கும்போது என்ன பண்ணணும், உள்ள ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருக்காங்க நடக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு ஒரு முறை 2 முறை சரியா படிச்சு ஆன்சர் பண்ணணும். அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். என்னன்னா 35% ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் தென் 65% ஆஃப் வாட்டர் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலான பேட்டரி எலக்ட்ரோலைட் யூஸ் பண்றோம். ஓகேங்களா. இப்போ வாட்டருங்கிறது நம்ம டிஸ்டில் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க, டிஸ்டில் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து நமக்கு என்ன தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா வந்து நம்ம பேட்டரி பொறுத்த வரைக்கும் எந்த வால்ட் பேட்டரி நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது கேட்பாங்க எக்ஸாம்பிள் அடிக்கடி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் லெட் ஆசிட் பேட்டரி யூஸ் பண்றோமா, இல்லை வந்து பார்த்தோன்னா வந்து வேற ஏதாவது டைப்ஸ் ஆஃப் பேட்டரி யூஸ் பண்றோமா, அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. டைப்ஸ் ஆஃப் பேட்டரி யூஸ் இன் ஆட்டோமொபைல் இக்னிஷன் சிஸ்டம். ஓகேங்களா. ஆட்டோமொபைல் இக்னிஷன் சிஸ்டம். ஓகேங்களா. இது தெரிஞ்சு வச்சுங்க. இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போகலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜின் ஸ்கில் தான் நான் கிளாஸிஃபை பண்றேன் இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ஸுமே. ஓகேங்களா. அடுத்து போவோம் 46th கொஸ்டின். த மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் லூப்ரிகன்ஸ் இன் ஆட்டோமொபைல்ஸ் ஆர். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ் கீழே லூப்ரிகேஷன் சிஸ்டம் கீழே வரும். ஓகேங்களா. ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ்ல முக்கியமான 3 சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து இக்னிஷன், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லூப்ரிகேஷன், மூணாவது கூலிங் சிஸ்டம். இது மூணுமே படிக்காம நீங்க எக்ஸாம் போகக்கூடாது. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இந்த 3ல இருந்துமே கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். அப்ப என்னன்னா இக்னிஷன் சிஸ்டம் கண்டிப்பா படிச்சுக்கணும். இக்னிஷன் சிஸ்டம் என்ன மாதிரி இக்னிஷன் சிஸ்டம் யூஸ் பண்றோம், இப்போ நவடேஸ்ல வந்து பார்த்தா ரொம்ப அட்வான்ஸ் மாடல் இக்னிஷன் சிஸ்டம் என்ன முதற்கொண்டு நீங்க படிச்சு வச்சுக்கணும். அது லூப்ரிகேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் வாட் டைப்ஸ் ஆஃப் லூப்ரிகேஷன் சிஸ்டம், டை டைப் லூப்ரிகேஷன் சிஸ்டமா, வெட் டைப் லூப்ரிகேஷன் சிஸ்டமா, மிஸ்ட் லூப்ரிகேஷன் சிஸ்டமா அப்படி பார்த்து வச்சுக்கணும். கூலிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர் கூலண்ட், ஏர் கூலண்ட், அதுக்கப்புறம் கூலண்ட் ஆயில் நம்ம என்னெல்லாம் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றோம் அதையும் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா. அப்ப இந்த மூணுமே வெரி வெரி வெரி
இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இது மிஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க ஆட்டோமொபைல் இன்ஜின் பார்ட் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அப்போ நமக்கு இது கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ்டு லூப்ரிகன்ஸ் இன் ஆட்டோமொபைல் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ யூஸ் பண்ற மோஸ்ட் காமன்லி யூஸ் லூப்ரிகன்ட் என்ன அப்படிங்கன்னா மினரல் ஆயில் தான் யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா மினரல் ஆயில் கன்சிடரபிளி அதர் ஆயில்ஸ் கன்சிடர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டியூரபிளா இருக்கும், ரொம்ப லாங் டர்ம் வரும், ஆல்சோ காஸ்ட்டும் கம்மி. ஓகேங்களா? அதனால தட்ஸ் வை வி ஆர் யூசிங் மினரல் ஆயில்ஸ். ஓகேங்களா? எஸ். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து இதுவுமே ஆட்டோமொபைல் இன்ஜின் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். 47வது கொஸ்டின் பாருங்க. இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்கன்னா the distance between the axis of the main journal and the crank pin center line. அதாவது மெயின் ஜேர்னலுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராங்க் ஷாட் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் சேனல் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கிராங்க் பின் சென்டர் ஒன்று இருக்கும். இதுதான் கிராங்க் பின் சென்டர். ஓகேங்களா? கிராங்க் பின் சென்டர் ஒன்று இருக்கும். இதான் மெயின் சேனல் இருக்கும். மெயின் சேனல் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா வந்து நம்முடைய கண்டிங் நம்ம கால் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து மெயின் சேனலுக்கும் கிராங்க் பின் சென்டர் லைனுக்கும் எக்ஸாக்ட் மீன்ஸ் கிராங்க் பின் சென்டர் லைன் இஸ் எக்ஸாக்ட்லி ஆன் ஆஃப் ஆஃப் த இன்ஜின் ஸ்ட்ரோக் இஸ் கால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அது நடுவில் டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இட்ஸ் கால்டு கிராங்க் த்ரோ. ஓகேங்களா? ஸோ நீங்கள் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிவேட் ஆயிருக்கும். அந்த கொஸ்டினுக்கும் இந்த ஆப்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லாத இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வால்வ் லீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வால்வ் லீடுக்கு சம்மந்தம் கிடையாது. வால்வ் லீடு மேலே இருக்கு, கீழே நம்ம கிராங்க் கேஸ் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்வ் லேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வால்வ் லேக் சம்மந்தம் கிடையாது, வால்வ் லேஷ் சம்மந்தம் கிடையாது. மொத்தமாக நமக்கு தீர்க்க வேண்டிய அது சம்மந்தப்பட்ட ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராங்க் கேஸ். ஓகேங்களா? மீன்ஸ் கிராங்க் த்ரோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருந்தா ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆன்சர் போடலாம். படிக்காதனா கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா காமனாக நம்ம என்ன பண்ணலாம், என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் ஆன்சர் போட முடியும். ஓகேங்களா? அப்போ இதுவே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? அப்போ இன்ஜினை பற்றி நீங்கள் ஃபுல்லாகவே டாப் டு பாட்டம் படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அடுத்தது இதுவும் ஆட்டோமொபைல் இன்ஜினில் கேட்டப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். 48வது கொஸ்டின் பாருங்க. ஹீட் டேம் இஸ் கால்ட். ஹீட் டேம் இஸ். அப்போ ஹீட் டேம் அப்படிங்கிறது என்னன்னா எந்த இடத்துல ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீட் டேம். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது க்ரூ கட் நியர் த டாப் ஆஃப் த பொசிஷன். ஆக்சுவலாக இது என்ன சொல்லுவாங்கன்னா க்ரௌன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹெட் க்ரௌன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நமக்கு வந்து டாப் ஆஃப் த பிஸ்டன்ல ஒரு மாதிரியான குரூ ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, நம்ம வந்து கட் பண்ணிருப்பாங்க. அது பேர் ஹெட் க்ரௌன்னு சொல்லுவாங்க. அதுதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹீட் டேம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து க்ரூ கட் நியர் த டாப் ஆஃப் த பிஸ்டன், தட் இஸ் கால்டு ஹீட் டேம். ஓகேங்களா? ஹீட் டேம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட் ஃபுல்லாக படிச்சிருந்தா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ இன்ஜின் பார்ட் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமொபைல் இன்ஜின் பார்ட் பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சிம்பிள் பார்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்டன், crankcase, camshaft, engine body. ஸோ இதில் எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்டனில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிஸ்டன்ஸ் இருக்குது, என்ன மெட்டீரியல் அதை பண்ணுறாங்க. ஓகேங்களா? அது அந்த மெட்டீரியல் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, அதெல்லாம் படிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி கிராங்க் கேஸ்னா என்ன, அந்த கிராங்க் கேஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அது என்ன மெட்டீரியல் பண்ணுறாங்க, என்ன மேனுஃபேக்சரிங் மெத்தடில் பண்ணுறாங்க, அது தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கேம் ஷாஃப்ட் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும், இன்னும் ரிலேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்ஜின் பாடி எப்படி மேக் பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்போ நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அந்த ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸில் அந்த இன்ஜின் இருக்கிற எல்லா பார்ட்டுமே இம்பார்ட்டன்ட். அப்போ எல்லா பார்ட்டில் தான் நம்ம கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அது எல்லா பார்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்தது 49th கொஸ்டின் போயிடலாம். The boiling point of diesel fuel may be expected to be the range of the boiling point of diesel engine கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் உங்களால் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்படி ஞாபகம் வச்சுக்க முடியாத பொசிஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த ரேஞ்சாவது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் டீசல் வேற ஒன்றும் கிடையாது. நான் சொன்னேன் ஃபியூவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்கள் சரியாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் டீசல், ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் டீசல், அப்புறம் வந்து ஃபிளாஷ் பாயிண்ட் ஆஃப் டீசல், ஃபயர் பாயிண்ட் ஆஃப் டீசல் இதெல்லாம் கரெக்டாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு இடத்துல எழுதி வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா 230 375 வரைக்கும் அந்த ரேஞ்ச் தான். அந்த ரேஞ்ச் தெரிஞ்சிட்டா போதும். நீங்கள் எக்ஸாக்டாக அந்த வேல்யூ தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. ரேஞ்ச் தெரிஞ்சினா கூட ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலாம் நீங்கள் போட்டலாம். அப்போ ஃபியூவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஃபியூவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரியாமல் நம்ம எக்ஸாம் போகக்கூடாது. ஃபியூவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி ஃபுல்லாக நீங்கள் படிச்சு வச்சுக்கணும். ஃபிளாஷ் பாயிண்ட், ஃபயர் பாயிண்ட், 4 பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் அண்ட் தென் ஃப்ரீசிங் பாயிண்ட் இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 50th கொஸ்டின். இதுவுமே வந்து ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் தான். சூப்பர் சார்ஜிங் இஸ் எசென்ஷியல் இன் சூப்பர் சார்ஜிங் சொல்லுவாங்க, சூப்பர் சார்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ சூப்பர் சார்ஜிங் அப்படிங்கிறது என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்ஜின்ல இன்லெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வந்து என்ன பண்றோம் உள்ள வந்து அனுப்புறோம். அப்படி அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஏர் நார்மல் ப்ரெஷர்ல நம்ம இன்ஜின் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன ப்ரெஷர் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இருக்கோ அந்த அளவு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கேவிட்டிக்குள்ள போகும். ஃபார் எக்ஸாம்பிள் சேம்பருக்குள்ள போகும், கம்பஷன் சேம்பருக்குள்ள போகும். ஓகேங்களா? இதுவே வந்து பார்த்தீங்கன்னா
அப்படியே நார்மல் ப்ரெஷர்ல போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த குவான்டிட்டி ஆஃப் ஏர் வந்து பத்தாது. ஓகேங்களா? ஸோ ஃபர்தரா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் அந்த குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ண போறேன். அந்த குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்றது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஐ எம் கோயிங் டு புஷ் த ஏர். ஸோ அப்போ சூப்பர் சார்ஜிங் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி ஆஃப் ஏரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள வந்து புஷ் பண்ணுறது சூப்பர் சார்ஜிங் சொல்லுவாங்க. சூப்பர் சார்ஜிங், டர்போ சார்ஜிங் சொல்லிட்டு 2 இருக்கு. ஓகேங்களா? டர்போ சார்ஜிங் மேக்ஸிமம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, மேக்ஸிமம் எக்ஸாஸ்ட் கேஸ்ல இருந்து பவர் எடுத்து அதையே வந்து இன்புட் பவரா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஏரை வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணி உள்ள வந்து அனுப்புவோம். தட் இஸ் கால்ட் டர்போ சார்ஜிங். சூப்பர் சார்ஜிங்கிறது என்ன அர்த்தம்னா, எக்ஸ்ட்ரா ஒரு பிரைம் மூவர் வச்சு அந்த மோட்டர் ரன் பண்ண வச்சு அதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏரை புஷ் பண்ணி உள்ள அனுப்புவோம். அது பேர் தான் வந்து சூப்பர் சார்ஜிங் சொல்லுவாங்க. அப்போ சூப்பர் சார்ஜிங் எந்த பர்டிகுலர் இன்ஜினுக்கு ரொம்ப எசென்சியல் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஏர்கிராஃப்ட் இன்ஜின் எசென்சியல். ஏன் அப்படின்னா ஏர்கிராஃப்ட் இன்ஜின்ல எந்த அளவுக்கு ஏரை புஷ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு த்ரஸ்ட் ஃபோர்ஸ் கிடைக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் இன்ஜினுக்கு ரொம்ப ரொம்ப எசென்சியல் ஃபார் சூப்பர் சார்ஜிங். ஓகேங்களா? ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான கொஸ்டின், இம்பார்ட்டன்டான கொஸ்டின், அடிக்கடி எக்ஸாம்ல கேட்குற கொஸ்டின் இந்த கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் 51 கொஸ்டின் பார்ப்போம். இதுவுமே வந்து ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ் வந்து கேட்டப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். ஸோ இன் எஸ்ஐ இன்ஜின் த throttle valve controls the supply of. ஓகேங்களா? throttle valve வந்து பார்த்தோன்னா எதை கண்ட்ரோல் பண்ணுது? எஸ்ஐ இன்ஜின். ஓகேங்களா? இப்போ எஸ்ஐ இன்ஜின் அண்ட் சிஐ இன்ஜின், ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின், கம்ப்ரஷன் இக்னிஷன் இன்ஜின் 2 இருக்குமா? ஓகேங்களா? இதுல ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின்ல வந்து பார்த்தீங்கன்னா throttle valve எதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. throttle valveங்கிறது நம்மளுடைய ஆக்சிலேட்டர், வேற ஒன்றும் கிடையாது. throttle valveங்கிறது நம்மளுடைய ஆக்சிலேட்டர். அந்த ஆக்சிலேட்டர் நம்ம வந்து புஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் ஜஸ்ட் புஷ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து அதிகமாக உள்ள போகுது, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, அப்படிதான் நம்ம வந்து வண்டி ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ அதான் விஷயம். அப்போ ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம throttle valve டேரக்டாக எதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா ஏர் ஃபியூல் மிக்சரை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா சார்? இதுவே டீசல் இன்ஜின் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஒன்லி ஃபியூல் கண்ட்ரோல் பண்ணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டுமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் ஏர் ஒன்லியும் கொடுத்துருக்காங்க, பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஒன்லியும் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஏர் ஃபியூல் மிக்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டிய விஷயம் இது ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜினா இல்லை வந்து கம்ப்ரஷன் இக்னிஷன் இன்ஜினா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? அது பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கூட இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இயர் மூவ் ஆன் வித் 52nd கொஸ்டின். இந்த கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இக்னிஷன் சர்க்யூட் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ்ல இக்னிஷன் சர்க்யூட்ஸ் வந்து நமக்கு என்ன பண்றாங்க கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? பாருங்க, the 3 components of the primary ignition circuit. கண்டிப்பா ஒரு 3 காம்பனன்ட் இருக்கணும் ஒரு பிரைமரி இக்னிஷன் சர்க்யூட்னா. என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கண்டிப்பா கான்டாக்ட் பிரேக்கர் இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இக்னிஷன் சுவிட்ச் இருக்கணும், அடுத்து கண்டென்சர் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. அப்போ 3மே இல்லைன்னா இது 3ல ஏதாவது ஒன்று இல்லைனா கூட நமக்கு என்ன இக்னிஷன் சர்க்யூட் வந்து ஒர்க் ஆகாது. அப்போ 3 இம்பார்ட்டன்டான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா வந்து கான்டாக்ட் பிரேக்கர், தென் இக்னிஷன் சுவிட்ச், தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இக்னிஷன் சுவிட்ச்ங்கிறது நம்மளோட கீ, நம்ம கீ போறாங்க, தட் இஸ் கால்ட் இக்னிஷன் சுவிட்ச். ஓகேங்களா? அது ஒரு கான்டாக்ட் பிரேக்கர்ங்கிறது என்னன்னா ஜஸ்ட் பிரேக் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்பார்க் பிளக் படிச்சுட்டே இருக்கும்போது ஆஃப் பண்ணணும்னா கான்டாக்ட் பிரேக்கர் வச்சு ஆஃப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும். அப்போ இக்னிஷன் சர்க்யூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இக்னிஷன் சர்க்யூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன இக்னிஷன் சர்க்யூட்ல கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் நம்ம கேட்டாங்க. ஓகேங்களா? இக்னிஷன் சர்க்யூட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி இது கொஸ்டின் டெப்த் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு சர்க்யூட் இருக்கு அப்படின்னா சர்க்யூட்ல இருக்கிற காம்பனன்ட்ஸ் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வேற ஒன்றும் கேட்கல. தாண்டி வேற எந்த கொஸ்டின் கேட்கல. அதனால டெப்த் ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால நீங்க டிப்ளமோ லெவல்லே நீங்க வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் டீல் பண்ணாலே போதும். ஓகேங்களா? எஸ், அடுத்த கொஸ்டின் 53rd கொஸ்டின் பார்ப்போம். இதுவுமே வந்து ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ் வந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். கம்ப்ரஷன் ரேஷியோ ஃபார் எஸ்ஐ இன்ஜின் யூஸ்வலி வேரிஸ் ஃப்ரம். கம்ப்ரஷன் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நார்மலா ஆட்டோமொபைல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்ப்ரஷன் ரேஷியோ கொஸ்டின் தான். கம்ப்ரஷன் ரேஷியோ எஸ்ஐ இன்ஜினுக்கு என்ன, கம்ப்ரஷன் ரேஷியோ சிஐ இன்ஜினுக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்க. கம்ப்ரஷன் ரேஷியோ ஃபார் ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின். ஸ்பார்க் இக்னிஷன் பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் ஆஃப் 6 to 12. ஓகேங்களா? இதே வந்து டீசல் இன்ஜின் சிஐ இன்ஜின் போனீங்கன்னா வந்து 15 இருந்து 18 வரைக்கும் நமக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் இக்னிஷன் இன்ஜினுக்கும் ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின் நடுவுற கம்ப்ரஷன் ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ அப்போ அதனால நீங்க எக்ஸாக்டா அந்த வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்காம ரேஞ்ச் தெரிஞ்சு வச்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸ்க்குலாம் ரேஞ்ச் தெரிஞ்சு வச்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். which instrument is used to measure the specific gravity. அதாவது ஸ்பெசிபிக் கிராவிட்டி மெஷர் பண்றதுக்கு என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கம்ஸ் அண்டர் இக்னிஷன்ல தான் வருது. ஏன் இக்னிஷன்ல இருந்து நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இக்னிஷன்ல நம்ம பேட்டரிஸ் யூஸ் பண்றோம். பேட்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்றோம், நம்ம வந்து மீன்ஸ் நம்ம வந்து ஆசிட்ஸ் நிறைய யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அந்த ஆசிடோடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி பேஸ் பண்ணி தான் அந்த ஆசிடோடைய பொட்டன்ஷியல். ஓகேங்களா? அப்போ ஸ்பெசிபிக் கிராவிட்டி கம்மியாயிருச்சு அப்படின்னா வந்து அந்த ஆசிட் பொட்டன்ஷியல் கம்மியாயிடும். ஓகேங்களா? அப்போ அதான் சொல்றாங்க. அப்போ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்பெசிபிக் கிராவிட்டி கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் கால்டு ஹைட்ரோமீட்டர். நம்ம ஸ்பெசிபிக் கிராவிட்டி கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ்ல கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் வச்சுக்கலாம், இல்லை வந்து ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ்லையும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போவோம். 55வது கொஸ்டின். All the 4 operations in two-stroke engine are performed in the following number of revolutions of the crankshaft. ஓகேங்களா? அதாவது
டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்ல எல்லா ஆப்ரேஷனுமே வந்து பார்த்தோன்னா எத்தனை கிராங்க் ஷாஃப்ட் ரொட்டேஷன்ல நமக்கு பர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு ரொட்டேஷன்ல நமக்கு என்ன ஆயிடும், நமக்கு வந்து பர்ஃபார்ம் ஆயிடும். இதே ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் எடுத்தீங்க அப்படின்னா வந்து 2 ரொட்டேஷன்ல தான் பர்ஃபார்ம் ஆகும். இது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஓகேங்களா. ஸோ ஒரே ஒரு ரொட்டேஷன்லேயே நமக்கு என்ன ஆயிடும், நம்ம வந்து கம்ப்ரஷன், இக்னிஷன், பவர், எக்ஸாஸ்ட் எல்லாமே நமக்கு பர்ஃபார்ம் ஆயிடும். இதே நீங்க இந்த ஃபோர் ஸ்ட்ரோக் எடுத்தீங்க அப்படின்னா அந்த 2 ரெவல்யூஷன்ல தான் நம்ம கம்ப்ரஷன், இக்னிஷன், பவர், எக்ஸாஸ்ட் வந்து எக்ஸாஸ்ட். ஓகேங்களா. இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். பட் இருந்தாலும் நிறைய பேர் இல்லை கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதனால கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காக அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இது 2012 கொஸ்டின்ங்கிறதால ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் இருக்கு. இதே 2018 பண்ணினா இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருந்த கொஸ்டின். ஆனா இப்போ நம்ம 2024 கொஞ்சமே ஸ்டாண்டர்டா வரது வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டு போறது நல்லது. இந்த மாதிரியான பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, நான் சொன்ன மாதிரி கலோரிஃபிகலி கொஸ்டின் கேட்டாங்க பாருங்க. கலோரிஃபிகலி கொஸ்டின் இல்லாம எந்த கொஸ்டின் பேப்பர் இருக்காது. அப்ப இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ்ல கிளாஸிஃபை பண்ண ஒரு கொஸ்டின் தான். The calorific value of diesel is அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. The calorific value of the diesel is அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் நமக்கு யூனிட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. யூனிட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். கலோரிஃபிக் வேல்யூ நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து ஜூல் பெர் மீட்டர் கியூப் இல்லை கிலோ ஜூல் பெர் மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மீட்டர் கியூப் வால்யூம்ல நம்ம ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் ஜூல்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு பட் பர்டிகுலர் ஃபியூல் அப்படிங்கிறத பேசுவோம். ஓகேங்களா. பட் இங்க வந்து இது யூனிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் டீசல் இன்ஜின் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து 42 மெகா ஜூல் பர் கேஜி. 42 மெகா ஜூல் பர் கேஜி. இது வந்து ஜிகா ஜூல் பர் கேஜி அல்ல கிலோ ஜூல் பர் கேஜி, அது 42 எல்லாமே பார்த்துங்க 42 கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க என்ன பார்த்தோன்னே நீங்க வந்து ஜூல் பர் கேஜின்னு போட்டா தப்பு. ஓகேங்களா. அப்போ ஜூல் பர் கேஜின்னு கொடுத்தா அது மெகா ஜூல் பர் கேஜியா, ஜிகா ஜூல் பர் கேஜியா, கிலோ ஜூல் பர் கேஜியா தெரிஞ்சது நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப நீங்க கலோரிஃபிக் வேல்யூ படிக்கிறீங்க அப்படின்னா கலோரிஃபிக் வேல்யூ சேர்த்து அது வந்து அதோட யூனிட்ஸும் பத்தி வச்சு நம்ம நல்லது. ஓகேங்களா. அப்போ யூனிட்ஸும் கொஸ்டினா கேட்பாங்க. ஓகே, யூனிட்ஸ் நம்ம கொஸ்டினா கேட்கறது வாய்ப்பு இருக்கு. Then specific gravity of the diesel oil. Specific gravity of the diesel oil. Specific gravity of diesel oil பொறுத்த வரைக்கும் இதுவும் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல வர क्वेश्चन தான். ஃபியூலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வர क्वेश्चन தான். டீசலோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 0.85. டீசலோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி 0.85. So again பாருங்க ஒரு क्वेश्चन ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. The boiling point of diesel fuel may be expected in the range of. ஓகேங்களா. இது அகைன் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப ரிப்பீட் ஆகி சேம் क्वेश्चन தான். ஓகேங்களா. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் தான். 230 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 375 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்தது 59th கொஸ்டின் ஒரு சம்மு கேட்டிருக்காங்க. சம் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து the 4-stroke diesel engine is operating at 1800 RPM. இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. a 4-stroke diesel engine is operating at நமக்கு RPM கொடுத்துட்டாங்கம்மா. RPM வந்து பார்த்தீங்கன்னா 1800 RPM கொடுத்துருக்காங்க. ஓகேங்களாமா. Okay, the duration of the fuel injection is 20 degree. 20 degree நமக்கு fuel inject ஆகுது அப்படி சொல்லிருக்காங்க. 20 degree fuel inject ஆகுது சொல்லிருக்காங்க. The time in seconds during which fuel is injected. எந்த டைம்ல fuel inject ஆகும் அப்படின்னு क्वेश्चन கேட்டாங்க. ஓகேங்களா. சோ இதுக்கு சிம்பிளான ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டா இது ப்ரொசீஜர் தான் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அதாவது என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து RPM நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து செகண்ட்ஸ்க்கு மாத்திக்கலாம். செகண்ட்ஸ்க்கு மாத்தினா நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து 60 divided by 1800 போட்டீங்கன்னா you have converted into seconds. அப்ப செகண்ட்ஸ் கன்வர்ட் பண்ணாங்க என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன 1/13 வரும். ஓகேங்களா. சோ 1/13ங்கிறது நமக்கு வந்து டைம். ஓகே, செகண்ட்ஸ் நான் சொல்றேன். எந்த செகண்ட்ஸ்ல நமக்கு வந்து fuel inject ஆக போகுது அப்படி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா. சோ இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 4 ஸ்ட்ரோக் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. அப்ப 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் fuel injection that is part of the power stroke. ஓகேங்களா. பவர் ஸ்ட்ரோக் fuel injection என்ன ஆகுதோ அந்த பர்టిక్యులர் இடத்துல தான். ஓகேங்களா. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் half of the power stroke னு வச்சிட்டோம் அப்படின்னா வந்து எனக்கு வந்து 180 டிகிரி எனக்கு பவர் ஸ்ட்ரோக் ஆகும்னு வச்சுக்கோ ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேங்களா. அப்போ 180 டிகிரி பவர் ஸ்ட்ரோக் ஆகுது அப்படின்னா டியூரிங் திஸ் பவர் ஸ்ட்ரோக்ல என்ன செகண்ட்ஸ்ல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து எந்த செகண்ட்ஸ்ல இருக்கும் அப்படின்னா ஆஃப். கரெக்ட்டுங்களா. அப்ப ஆஃப் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா 1/30 into 2 போட்டு மல்டிப்ளை பண்ண அப்படின்னா வந்து இது எனக்கு வந்து என்ன கிடைச்சது, எனக்கு வந்து செகண்ட் கிடைச்சிருச்சு. எந்த பர்டிகுலர் இடத்துலனா பவர் மீன்ஸ் ஃபியூல் இன்ஜெக்ஷன்ல எனக்கு வந்து செகண்ட் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் டிகிரி என்ன அர்த்தம், எந்த டிகிரியில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராங்க் கேஸ் ரொட்டேஷன்ல எந்த டிகிரியில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூல் இன்ஜெக்ட் ஆகுது அப்படின்னா 20 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ 20 டிகிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து மொத்தமாக 180 டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்படி ஒன்றே டிவைட் பண்ண முடியுமா நமக்கு டேரக்டா ஃபார்முலா நமக்கு என்ன அப்படின்னா வந்து டியூரேஷன் ஆஃப் த செகண்ட்ஸ் ஆஃப் த ஃபியூல் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2/30 into 20 divided by 180 அப்படின்னு சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்து யூ கேன் கெட் அரௌண்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து 1.18 into 10⁻⁻⁴ கிடைக்கும். இதை டேரக்டா நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.0018 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா. அப்ப நமக்கு வந்து இதுல ஆன்சர் கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த 1/540 செகண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அகைன் நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து எவ்வளவு வேல்யூ வரும்னு செக் பண்ணோம். இட்ஸ் நியர்லி 0.0018 வரும். அப்ப இதான் வந்து பார்த்தா நமக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம கிளாஸ் இருக்கும்போது நீட்லாம் நம்ம வந்து ஃபார்முலா பேஸ் பண்ணி சொல்லுவோம். இப்போ நம்ம சம் சால்வ் பண்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க நம்ம எப்படி அப்ரோச் பண்ண மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும் so which one of the following does not form the part of fuel supply for the diesel engine.
ஓகேங்களா. இது வந்து ஃபியூல் சப்ளை டீசல் இன்ஜின், அதாவது நம்ம இது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபியூல் சர்க்யூட். ஓகேங்களா, ஃபியூல் சப்ளை சர்க்யூட் சொல்லுவாங்க, இல்லை ஃபியூல் சர்க்யூட் சொல்லுவாங்க. எப்படி நம்ம வந்து லூப்ரிகேஷன் சர்க்யூட் படிச்சோமோ அதே மாதிரி ஃபியூல் சர்க்யூட். இது வந்து ஃபியூல் சர்க்யூட்ல பார்ட்டா இருக்காது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃபியூல் சர்க்யூட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சப்ளை பம்ப் கண்டிப்பா இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்ப்ரே நாசில் கண்டிப்பா இருக்கும், இன்ஜெக்டரும் கண்டிப்பா இருக்கும். ஓகே, நமக்கு எது இருக்காது அப்படின்னா வந்து ஏர் கிளீனர் இருக்காது. ஏன்னா ஏர் கிளீனர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்யூட் கீழே வந்துடும். ஓகேங்களா, ஏர் இன்டேக் சர்க்யூட் கிட்ட வந்துடும். அவ ஏர் கிளீனர் நமக்கு இருக்காது. ஓகேங்களா, இதுவுமே வந்து ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ்ல கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின். சர்க்யூட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சர்க்யூட் தனியாக படிச்சு வச்சுக்கணும். ஃபியூல் சர்க்யூட் தனியாக படிச்சு வச்சுக்கணும், ஏர் இன்டெக் சர்க்யூட் தனியாக படிச்சு வச்சுக்கணும், எமிஷன் சர்க்யூட் தனியாக படிச்சு வச்சுக்கணும், லூப்ரிகேஷன் சர்க்யூட் தனியாக படிச்சு வச்சுக்கணும். எல்லாமே படிச்சு வச்சுக்கணும், ரொம்ப நல்லது. ஓகேங்களா. எஸ், அடுத்தது 61 கொஸ்டின் பார்ப்போம். விச் ஏர் கிளீனர் இஸ் கன்சிடர் டு பி த மோஸ்ட் எஃபெக்டிவ் இன் டீசல் இன்ஜின்? ஓகேங்களா, டீசல் இன்ஜின்ல ஏர் கிளீனர் எந்த ஏர் கிளீனர் வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டீசல் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கிற ஒரு ஏர் கிளீனர் எதுன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம வந்து ஆயில் பாத் டைப்னு சொல்லுவோம். ஆயில் பாத் டைப் அப்படிங்கிறது நம்ம ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக் ஏர் மேனிஃபோல்ட் இருக்கு இல்லையா, அந்த இன்டேக் ஏர் மேனிஃபோல்ட்ல உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றி வச்சிருப்பாங்க. அந்த ஆயிலுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும், ஃபில்டர் இருக்கும். ஃபில்டர் வழியாக நமக்கு என்ன ஆகும், ஃபில்டர் ஆகி ஏர் வந்து போகும். தட் இஸ் கால்ட் ஆயில் பாத் டைப். இது ரொம்ப ஒரு எஃபிஷியன்டா இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து நிறைய டர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அலோவ் பண்ணாது, அதனால ரொம்ப மோஸ்ட் எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்றாங்க. மற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இருக்காது, குறிப்பாக டீசல் இன்ஜின் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து அடுத்த கொஸ்டின், இன் டீசல் இன்ஜின் த பைப் கேரியிங் fuel from the fuel pump nozzle is made up of. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொன்னாலியா அப்ப ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டத்துல ஃபியூல் சர்க்யூட்ல நம்ம என்ன பைப் யூஸ் பண்றாங்கன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பாருங்க. இது வந்து ரொம்ப டெப்தான கொஸ்டின் கிடையாது, ரொம்ப என்னது ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப அதிகமான இடத்துல நீங்க படிச்சிருந்தா இது எழுத முடியும். ஓகே, இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, டெப்த்ங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப்ல அந்த பர்டிகுலர் நாசில் என்ன மெட்டீரியல் பண்ணிருக்காங்க, அதோட காம்போசிஷன் என்ன அப்படிங்கிறது டெப்த். ஓகேங்களா, பட் இது என்ன மெட்டீரியல் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப வேகான ஒரு கொஸ்டின் தான், பட் இருந்தாலும் இதெல்லாம் நீங்க வந்து அந்த அளவுக்கு டெப்த் போய் படிச்சா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால ரொம்ப மேலோட்டமா படிக்கணுன்றதுக்காக மேலோட்டமா ஃபியூல் இன்ஜெக்ஷன் சர்க்யூட்ஸ் மட்டும் என்ன படிச்சீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஓகேங்களா, அப்போ இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் சர்க்யூட் ஒரு பார்ட் அதோட மெட்டல்ஸும் படிச்சு வச்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அப்போ டீசல் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எந்த பைப்ல கேரி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் வந்து ஸ்டீல் பைப்ல கேரி பண்ணுவாங்க. ஸ்டீல் பைப்ல தான் கேரி பண்ணுவாங்க, மற்றெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ்ல. அடுத்தது தெர்மல் எஃபிஷியன்சி ஆஃப் டீசல் இன்ஜின் இஸ் அபவுட். தெர்மல் எஃபிஷியன்சினா நம்ம யூஸ் பண்ற தெர்மல் எஃபிஷியன்சி, நம்ம யூஸ் பண்ற டீசல் இன்ஜின்ல தெர்மல் எஃபிஷியன்சி எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து இட்ஸ் அரௌண்ட் 30% தான் இருக்கும். 32 33 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. நீங்க என்ன வேல்யூ கொடுத்தாலும் அதை பேஸ் பண்ணி வந்து ஆன்சர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ப்ராக்டிகலா உங்களுடைய டீசல் இன்ஜினுடைய தெர்மல் எஃபிஷியன்சி வந்து நமக்கு வந்து 30 to 33%. ஓகேங்களா, ஸோ இதுவுமே வந்து ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ்ல கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகே, எஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன் டீசல் இன்ஜின் த டியூரேஷன் பிட்வீன் த ஸ்டார்ட் இக்னிஷன் அண்ட் ஸ்டார்ட் இன்ஜெக்ஷன் அண்ட் ஸ்டார்ட் இக்னிஷன். ஓகேங்களா, அதாவது என்னன்னா இன்ஜெக்ட் பண்றதுக்கும் அது இக்னிஷன் ஆரம்பிக்கிறதுக்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ், அந்த டியூரேஷன் டிலே வந்து நமக்கு என்னன்னு கேட்கறாங்க. தட் இஸ் கால்ட் டிலே பீரியட். தட் இஸ் கால்ட் டிலே பீரியட். அங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இக்னிஷன் டிலேன்னு படிப்போம், இங்க வந்து இன்ஜெக்ஷன் டிலேன்னு படிப்போம். ஓகேங்களா, என்ன விஷயம் அப்படின்னா டிலே பீரியட்னு படிப்போம். அப்போ நான் வந்து டீசல் இன்ஜின்ல ஏர் கம்ப்ரஸ் பண்ணிட்டு ஃபியூல் நாசில் வச்சு நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஸ்ப்ரே பண்ண செகண்டுக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இக்னிஷன் ஸ்டார்ட் ஆன செகண்ட் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நான் சொல்றது டிலே பீரியட் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல பியூரா ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ்ல என்ன மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்டாங்க 2012 சொல்லிட்டு ஒரு பார்ட் பார்த்தோம். ஓகேங்களா, இது ஒரு பார்ட் 1 தான். இதை தாண்டி நிறைய பார்ட் பை பார்ட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து ரெகுலராக நம்ம பியூக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, இந்த டிஸ்கஷன் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா கூட இஸ் மோர் தென் எனஃப். நீங்க தனியாக பியூக்கு வந்து பார்க்கணும் அவசியம் இருக்காது. ஓகேங்களா, ஸோ அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இது கண்டினியூஷன் நம்ம வந்து ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ்ல, அதுக்கப்புறம் ஆட்டோட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாடி பில்டிங் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல், இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஒரு இயர் பர்டிகுலர் கொஸ்டின் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்துச்சு இந்த கொஸ்டின் பர்டிகுலர் நான் சால்வ் பண்ண டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து மாத்திக்கலாம். ஸோ இதுக்கான தொடர்ந்து வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்ம யூடியூப் சேனல் வந்துட்டே இருக்கும். ஸோ நீ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, அப்போ தான் நம்ம வீடியோஸ் வந்து லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா, ஸோ யாரெல்லாம் வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிட்டீங்களோ நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு பார்த்துட்டு ஃபர்தராக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி டெப்த்தில் கொஸ்டின் கேட்குறாங்க, எந்த ஏரியாவில் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு தெரியும், இல்லை தெரியாது. ஓகேங்களா, ஸோ இல்லைனா வேக படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். இதோட கண்டினியூஷன் நம்ம வீடியோ தொடர்ந்து போட இருக்கும். ஸோ தேங்க்யூ.